தளபதி விஜய் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல தற்போது உருவாயிட்டு வர படம் தான் கோட். த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் கோட். இந்த ஒரு படத்தை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கிட்டு வராரு. இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா மியூசிக் கம்போஸ் பண்றாரு. இந்த படத்துல தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மீனாட்சி சௌத்ரி, ஜெயராம், மோகன் உள்ளிட்ட பலர் இந்த ஒரு படத்துல இணைஞ்சு நடிக்கிறாங்க. ஏஜிஎஸ் நிறுவனம் இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எல்லாமே தொடர்ச்சியாவே நடந்துட்டு இருக்கு. தற்போது கோட் படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில நடைபெற்று இருக்கு. இந்த படத்தை வருகிற ஜூன் 22 அதாவது கோட் படத்துக்கான மொத்த ஷூட்டிங் ப்ராசஸையும் முடிச்சு தளபதி விஜய் அவருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா படத்திற்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இடைப்பட்ட நாட்கள்ல பார்த்தோம் அப்படின்னா படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் எதுவுமே நடக்கல. இதனால பார்த்தோம் அப்படின்னா அவங்க எதிர்பார்த்தது போல பார்த்தோம் அப்படின்னா ஜூன் மாசம் தளபதி விஜய் அவருடைய பிறந்த நாளுக்கு இந்த படத்தை கொடுக்க முடியாத நிலை தற்போது நிலவிருக்கு. அதே வேளையில இந்த படத்தை வருகிற 2024 தீபாவளிக்கு இந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலும் தெரிய வந்திருக்கு. இது வரைக்கும் இந்த கோட் படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 50% படப்பிடிப்புகள் எல்லாமே நிறைவு பெற்றிருக்கு அப்படின்ற தகவல் தான் கிடைச்சிருக்கு. அதுல ஃபைட் சீன், சாங்ஸ் உள்ளிட்ட பல சீன்ஸை படத்தையும் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். எஞ்சி இருக்க ஷூட்டிங்கையும் படக்குழு விரைவில் அடுத்தடுத்த நகர்வுகளில் ஷூட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும் படத்துக்கான கிளைமேக்ஸ் ஷூட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரீலங்காவில் ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவல். அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பார்த்தோம் அப்படின்னா ராஜபக்சே அப்படின்னு சொல்லக்கூடிய இலங்கை பிரதமர் அவர் பார்த்தோம் அப்படின்னா தளபதி விஜய சந்திப்பாரு அப்படின்ற மாதிரி தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கு. இலங்கையில படத்தையும் ஷூட் பண்ணாங்க அப்படின்னா இது உண்மையா அப்படின்றது நிச்சயம் எல்லாருக்குமே தெரிய வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.